16வது கேள்வியிலேருந்து பார்ப்போம். 16வது கேள்வி என்ன? 8ms-1 சீரான கதியில் பயணித்துக் கொண்டிருக்கும் தொடரூந்தொன்று 75 மீட்டர் நீளமான பாலத்தை முற்றாக கடப்பதற்கு 18 செகண்ட்கள் செலவு செய்ததெனின் அத்தொடரூந்தின் நீளம் யாது? சரியா? ஒரு பாலம், இந்த பாலத்து 75 மீட்டர். உதாரணமா ஒரு குறித்த நீளம் உள்ள, என்ன நீளம்னு நமக்கு தெரியாது, ஒரு புகையிரதம் என்ன செய்யுது, இங்க கடக்க போகுது. இது ஒரு எல் நீளம்னு வைப்போம். எல் நீளமான ஒரு புகையிரதம் என்ன செய்யுதோ இந்த பாலத்தை கடக்க போது 8ms-1 வேகத்தோட. 8ms-1 வேகத்தோட. இதுல பார்க்கணும் முற்றாக கடப்பதற்கு. இப்ப இந்த புகையிரதம் இப்படி வருதுன்னு வைப்போம், அதாவது இப்படி ஒரு நிலையில வைப்போமே, இந்த நிலையில அவங்க செல்லல. இப்ப இந்த நிலையில இந்த துண்டுகள் என்ன செய்யல, பாலத்தை கடக்கல. இப்ப முற்றாக கடக்குதுன்னு சொன்னா எப்படி அந்த படம் வரும்? இது பாலம், இது புகையிரதம். இந்த முற்றாக அந்த புகையிரதம் கடக்கிறதுக்கு 18 செகண்ட்கள் எடுக்குதாம். இப்ப பாருங்க, வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் என்னது நேரம். வேகம் எத்தனை இடம் கிடக்குது? 8ms-1. இடப்பெயர்ச்சி எவ்வளோ? மொத்தம் இந்த இதுல 75 மீட்டர், இங்கால ஒரு புகையிரதத்துல நீளம், அது நமக்கு தெரியாது. 75 சக ஒரு குறித்த நீளம், புகையிரதத்துல நீளம். இதுல எத்தனை செகண்ட் எடுக்கலாம்? 18 செகண்ட் எடுக்கலாம். 18 செகண்ட் தான் எடுக்கலாம். 18 செகண்ட் எடுக்கலாம். அப்ப எத்தனை? 18 8 இருக்குன்னா எத்தனை? ஆரம்பிச்சோம், ஒரு 8 மாறும் 14. சரியா? 144. அப்ப 144 சமன் 75 பிளஸ் எல். எல் என்ன வரும்? 144 இருந்து 75 கழிங்க 14. 14ல 5 போனா 9. 9 6. அப்ப எத்தனை? எல் எத்தனை? 69 மீட்டர். அப்ப புகையிரதத்துல நீளம் எவ்வளவு? 69 மீட்டர் வரும். 69 மீட்டர் வரும். சரியானே? 17வது கேள்வியை பாருங்க. 60 கிலோகிராம் திணிவுடைய ஒருவர் சந்திரனுக்கு போறாரு. அப்ப அவரோட திணிவு என்ன? திணிவுண்டா என்ன? சடப்பொருட்கள் அளவு. சடப்பொருட்கள் அளவு சந்திரன் இல்ல வேற எங்க போனாலும் சடப்பொருட்கள் அளவு மாறாது, திணிவு மாறாது, நிறை தான் மாறும். நிறை 1/6 புவியில உள்ளதை போல, புவியில உள்ள 600 நியூட்டன் தான், அதை 1/6 ஒரு பங்கு, அதாவது 100 நியூட்டன் தான் சந்திரன்ல இருக்கும். ஆனா திணிவு என்ன? புவியிலையும் 60 கிலோ தான், அங்கேயும் அவர் 60 கிலோ தான். அப்ப பாருங்க, அதான் கேள்வி. 60 கிலோகிராம் பொருள் சந்திரன்ல திணிவு என்ன? அதுக்கும் 60 கிலோகிராம் போட்டா சரி. அடுத்தது 18வது கேள்வியை பாருங்க. மென்சவினால் சூழப்படாத புன்னங்கள். மிகச்சிறிய புன்னங்கள், அதாவது புன்னங்கங்கள் அதாவது மென்சவால் சூழப்படாது என்ன வரும்? ரைபோசோம் வரும். ரைபோசோம்கள் மென்சவால் சூழப்படுவதில்லை. பச்சை உருமணி என்ன? பச்சை உருமணி என்னது? இரட்டை மென்சவு. பச்சை உருமணி என்னது? இரட்டை மென்சவால் சூழப்பட்டது. இலைமணி என்னது? இலைமணியும் இரட்டை மென்சவால் சூழப்பட்டது. கொள்ளியுடல் என்னது? ஒற்றை மென்சவால் சூழப்பட்டது. இப்படி அந்த மென்சவால் சூழப்பட்டது இருக்கும். இப்ப பாருங்க, ஈயா இதுல 2, ஒன்று எஸ்சிஆர், ரெண்டாவது ஆர்இஆர். அழுத்தமான அகமுதல் சிறுவலை, அழுத்தமற்ற அகமுதல் சிறுவலை. அழுத்தமற்ற அகமுதல் சிறுவலை ரைபோசோம்கள், அழுத்தமான அகமுதல் சிறுவலையில் ரைபோசோம்கள் காணப்படாது. அழுத்தமற்ற அகமுதல் சிறுவலையில் ரைபோசோம்கள் காணப்படும். அகமுதல் சிறுவலை அதுக்குரிய வித்தியாசங்கள் விளைவிக்கணும். இதுல என்னது? ரைபோசோம்கள் என்ன செய்யப்படும்? மென்சவால் எல்லைப்படுத்தப்படாததா இருக்கும்.
சரியா? மின்னேத்தன்மை மூலாம் அயனாக்க சக்தியும் அதிகம் கொண்ட மூலம். மின்னேத்தன்மை அதிகம் கொண்ட மூலம் என்னது? மின்னேத்தன்மை அதிகம் கொண்ட மூலம் அதில் ஓர்டர் எப்படி வரும்? மின்னேத்தன்மை ஓர்டர் ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயடின் இப்படி வரும். பஞ்சால மூலகங்கள் உங்களுக்கு இல்லை. ஃப்ளோரின், குளோரின் மிக கூட ஃப்ளோரினுக்கு வரும். இந்த மூலகங்கள்லாம் இல்லை உங்களுக்கு. அப்போ இந்த மூலகம் வந்து என்ன? ஃப்ளோரின் உயர் மின்னகத்தன்மை உள்ளது. உயர் அயனாக்க சக்தி முதலாம் அயனாக்க சக்தி கூடியது 8ஆம் கூட்டத்துக்கு. முதலாம் அயனாக்க சக்தி கூடியது 8ஆம் கூட்டத்துக்கு. 8ஆம் கூட்டம் என்ன? ஹீலியம் கூட. அப்ப என்ன விட? குளோரினும் ஹீலியம் தான் 3வது விட. அடுத்தது 20வது கேள்வி. 2 கிலோகிராமினுடைய மரக்குற்றி ஒன்றின் மீது கிடை விசையாக படத்தில் உள்ளது போல் 12 நியூட்டன் விசை வழங்கப்படுது. விசை வழங்கப்பட்டும் அவர் என்ன செய்யல? இயங்கலை. விசை வழங்கப்பட்டும் என்ன செய்யல? அவர் இயங்கலை. அப்போ அந்த டைமில் அவர் உராய் விசை எவ்வளவோ அது உராய் விசைக்கு என்ன பேர்? நமக்கு தெரியும். உராய் விசை 3 இருக்கு. ஒன்று நிலையியல், 2வது எல்லை, 3வது இயக்கவியல். நிலையியல்னா என்ன? விசை வழங்கினாலும் விசை பிரயோகிக்கப்பட்டாலும் அது என்ன செய்யாது? இயங்காது. எப்படி? உதாரணமா அந்த உதாரணத்தை நம்ம எடுப்போம். இது ஒரு கரடான மேற்பரப்புன்னு வைப்போம். இந்த கரடா பெஞ்சால வந்து இந்த பட்டியை அசைக்கிறதுக்கு 12 நியூட்டன் வழங்குறார். 12 நியூட்டன் வழங்கியும் என்ன செய்யல? இயங்கலை. அப்ப எதிர் திசையில் எத்தனை நியூட்டன் இருக்கி? 12 நியூட்டன் இருக்கி. வழங்கப்படுற அத்தனை விசையும் உராய்வாக மாறுது. அப்ப இதான் என்னது? நிலையியல் உராய்வு விசை. மேக்சிமம் உராய்வு 15 தான் வரலாம் என்று வைப்போம். என்னதான் விசையை பிரயோகிச்சாலும் மேக்சிமம் உராய்வுன்றது எதில் தங்கியிருக்கும்? செவன்மரதாக்கத்திலையும் தொடுகை மேற்பரப்பின் தன்மையிலையும் தங்கியிருக்கும். அப்போ செவன்மரதாக்கத்தை வச்சு ஒரு குறித்த பெருமானம் 15 தான் அதனுடைய ஆகக்கூடிய உராய்வு. இப்போ நம்ம இங்கே 15.1 அப்படின்னு கொடுக்கல என்ன செய்யும்? இயங்காது. என்ன செய்யும்? எத்தனிக்கும். அதான் மேக்சிமம். இப்போ உராயோட கிராஃப் எப்படி வரும்? இப்படி வந்து இப்படி குறைஞ்சி இப்படி வரும். இந்த மேக்சிமத்தை நம்ம சொல்லுவோம் என்ன? எல்லை. இதை சொல்லுவோம் நிலையியல். இதை சொல்லுவோம் இயக்கவியல். அப்ப அந்த துண்டு தான் எல்லை. இயக்கவியல் என்பது அதுக்கு பிறகு நாங்க கூடிய விசையை பிரயோகிக்கின்ற போது அது என்ன செய்யும்? இயக்கவியலாக மாறிப்போம். சரியா? அப்ப என்ன? நிலையியல் உராய்வு விசை 12 நியூட்டன் அறிவு. அதுக்கு விட 21வது கேள்வியை பாருங்க. இது அந்த மூலிகங்கள் சம்பந்தமாக மூலிகங்கள் அதில் எத்தனை ஆயன் வருது அது இது எல்லாத்தையும் பாடமாக்கி இருந்தால் அந்த கேள்வி செய்யறதுல எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அந்த 10ஆம் ஆண்டில் 3வது யூனிட்டில் கடைசி பக்கம் கடைசியாக போட்டியா மூலிகம் பல்லணு அயன் அல்லது மூலிகம்னு சொல்கிறது. கார்பனேட்டுகள், பொஸ்பேட்டுகள், நைட்ரேட்டுகள், நைட்ரைட்டுகள், சல்பேட்டுகள், சல்பைட்டுகள் இப்படி போட்டிருக்காங்க. இப்போ என்ன மூலகம் எம் ஆனது கார்பனேட்டுடன் உருவாகும் சேர்வை MCO தெரியும். மூலகம் எம் ஆனது கார்பனேட்டுடன் CO3 2- கார்பனேட் CO3 2- இதோட உருவாக்குற சேர்வையை தந்தியாம என்னண்டா MCO3. இந்த ரெண்டையும் போட்டு காட்டல. இந்த ரெண்டு எதுக்கு வரும்? இதுக்கு வரும். இதுக்குரிய ஒரு பெருமானம் இதுக்கு வரும். அப்ப இங்க போட்டு காட்டல. அப்ப போட்டு காட்டலன்னு சொன்னா ரெண்டும் ஒரே வலுவல கூடியதுன்னு சொல்லி அர்த்தம். அப்ப இதுக்கும் 2 தான். அப்ப இந்த 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 விருது எப்படி வந்திருக்கும்? M2CO3 twice வந்திருக்கும். அப்ப இந்த ஒரே இலக்கம்ன்றதால என்ன செய்ய தேவையில்ல? போட்டு காட்ட தேவையில்ல. இப்ப என்னத்தை கண்டுபிடிப்ப? ஏன் இது தந்திக்காண்டா எம்முக்குரிய வலுவளவை நீ கண்டுபிடிக்கணும். அப்ப எம்முக்குரிய வலுவளவு 2 விளங்கிக்கணும் ஃபர்ஸ்ட். இப்ப அவன் என்ன இதை எழுதி சொல்றானோ அதோட சேர்த்து எழுதிட்டா சரி. பொஸ்பேட்டின் சூத்திரம் என்ன? PO4 3-
இதான் பாஸ்பேட்டுக்குரியது. இப்போ எம் பாஸ்பேட்டோட வலுவளவு 3, எம்மோட வலுவளவு என்ன, சாரி இதில் வலுவளவு எத்தனை 3, சரியா? இந்த 2 இங்கே போகும், இந்த 3 இங்கே வரும். அப்போ எம்முக்கு 3 அழிக்கும், PO4 முழுவதின் 2. இந்த விட எங்க இருக்கீங்க பாருங்க, M3PO4 twice. இந்த வாரது எத்தனாவது விட, 3வது விட. தாவர இலைகளில் காணப்படும் நீர்க்காப்புக்கு உதவுகின்ற இலிப்பிட் என்ன, கியூட்டின். கியூட்டின் தான் வரும். லிக்னின் சுகர்ன்றது என்னது, அது ஒரு பிறகு படிப்பீங்க 11ஆம் ஆண்டில் இருக்கீங்க ஃபர்ஸ்ட் யூனிட், வல்லுறுக்கல விளைய கலங்கள், இறந்த கலங்கள். அதுதான் இந்த லிக்னின் சுபரின் என்பது ஒரு தாவரங்களை இறக்க செய்யக்கூடிய ஒரு பதார்த்தம். லிக்னின் படிவு நடந்தால் தான் சணல் நார்கள் அதுகளில் வந்து அந்த லிக்னின் படிவுகள் இருக்கிறதால தான் உறுதியானதாகவும் உறுதித்தன்மை உள்ளதாக காணப்படுறது. லிக்னின் சீமந்தன்னு கூட சொல்லுவாங்க அது, சரி? அப்போ கியூட்டின் வரும், கியூட்டின் இதுக்கு வரும். அடுத்தது பாருங்க, பின்வரும் தவறானது. தவறானது. சோடியம் என்ன, நரம்பு கடத்தாமல் கடத்தும். சோடியம் கடத்தும், பொட்டாசியம் கடத்தும், சோடியம் கடத்தும், பொட்டாசியம் கடத்தும், குளோரின் கடத்தும். வேற என்ன நரம்பு கடத்தாகும், பொட்டாசியம், சோடியம் பொட்டாசியம் குளோரின், சோடியம் பொட்டாசியம் குளோரின் போன்றது கடத்தும். அதுமே வந்து அதெண்டா அடுத்தது ஹீமோகுளோபின் உற்பத்தி, அது இரும்பு. ஹீமோகுளோபின் உற்பத்தி இரும்பு. ஹீமோகுளோபின் என்ன செய்யும், சுவாச வாயுக்களை கொண்டு செல்லும், ஒட்சன் கார்பன் டை ஆக்சைடை கொண்டு செல்லும். கல்சியம் என்ன செய்யும், பால் உற்பத்தி. அயோடின் என்ன, பல்லென்பு வளர்ச்சியா. பல்லென்பு வளர்ச்சி என்ன, விட்டமின் சிக்குரியது. அதே மாதிரி பல்லென்பு வளர்ச்சி வந்து கல்சியத்துக்குரியதுன்னு நினைக்கிறேன். கல்சியத்துக்குரியது. இப்போ அயோடினுக்கு என்ன உதாரணம், தைரோக்சின் ஹோமோன், கற்றல், நுண்மதி விருத்தி, கற்றல்ல விருப்பமின்மை, நுண்மதி விருத்தின்னு சொல்கிறாங்க, ஒரு வகையான சோர்வு, அந்த இதுகள் வந்து அயோடினுக்கு வரும். இதுக்கு 4வது விட வரும். 24வது, தரம் 10 கல்வி கற்கும் மாணவன் ஒருவன் பின்வரும் அறிகுறிகள் காணப்பட்டன. கண்ணில் பீட்டோ புள்ளினா என்ன, விட்டமின் ஏ குறைபாடு அவருக்கு. கண்ணில் பீட்டோ புள்ளினா விட்டமின் ஏ குறைபாடு. அடுத்த இதை பாருங்க, முழங்கை போன்றவற்றில் கொப்புளங்கள், அதுவும் விட்டமின் ஏக்குரியது. தோலுக்குள்ள இருந்து காணப்படுது. அப்போ எல்லாமே என்ன, விட்டமின் ஏக்குரிய விஷயங்கள். அப்போ விட்டமின் ஏக்குரிய விஷயங்கள் என்ன, விட்டமின் ஏ எதில் இருக்கி உங்களுக்கு தெரியும். விட்டமின் ஏ வந்து மஞ்சள் நிற மரக்கறிகள், மஞ்சள் நிற காய்கறிகள், பழங்களில் விட்டமின் ஏ இருக்கு. அதை சாப்பிட்டா வெறும் இந்த பிரச்சனைகள்லேருந்து முள்ள வாய்ப்பு. அடுத்தது பாருங்க, பிரதிருப்பங்களையும் சமதானிகளையும் கொண்டது. பிரதிருப்பங்களையும் சமதானிகளையும் கொண்டதுன்னா கார்பன் 6 12 கார்பன் 6 13 இதான் சமதானி. ஒப்பீட்டளவில் இதுதான் மிக 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 கூட இருக்கு. இது மிக 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 குறைய இருக்கி ஆனால் இதான் மேக்சிமம் இருக்கு. கூட 6 கார்பன் 6 12 சமதானி தான் இருக்கு. இந்த சமதானியை வச்சு தான் நாங்கள் அணுத்திணிவு, அவகாதரோ, அவங்கள அணுத்திணிவு அழகு, இப்படி சார அணுத்திணிவு, இதெல்லாம் நம்ம செல்லப்படும். அது வந்து அந்த யூனிட்ல 7வது யூனிட்ல கதைக்கலாம். உயர் உருகு நிலையை கொண்டது. நச்சு வாய்க்களை புறத்துறிஞ்சிட இயல்பும் இந்த கார்பனுக்கு இருக்கு. உதாரணமாக அந்த கார்பனை பிரதிருப்பத்தில் வந்து பளிங்குருவான வடிவம், பளிங்குருவட்ட வடிவம் இருக்கு. பளிங்குருவான வடிவம் வந்து காரியம், வைரம். பளிங்குருவட்ட வடிவம் மரக்கறி, சுடற்கரி, நிலக்கரி. இந்த மரக்கரியிலேருந்து வர வாயுக்கள், மரம் ரீதியான அந்த கறி, அதுலேருந்து வர வாயுக்கள் வந்து உறிஞ்சக்கூடியதாக இருக்கு. அப்போ இதுக்கு உதாரணம் வந்து இதுக்கு விட வந்து கார்பனாக இருக்கு. குளிர்நீருடன் தாக்கமடையாது, ஆனால் சுடும் நீருடன் தாக்கமடையக்கூடியது. சோடியம் என்ன நீருடன் தாக்கமடையும், குளிர் நீருடன் தாக்கமடையும். குளிர் நீருடன் தாக்கமடையும். சரியா, குளிர் நீருடன் தாக்கமடையும். இந்த சோடியம் நீரோட அடர்த்தி குறைஞ்சது. நீருடன் அடர்த்தி குறைந்தது. ஏன், உதாரணம் ஒரு பாத்திரத்துக்குள்ள தண்ணி எடுத்து குளித்தண்ணி, ஒரு குளிர் நீரை எடுத்து சோடியத்தை போட்டோம்னா மேற்பரப்புல என்ற சத்தத்தோட என்ன செய்யும், எரிஞ்சிக்கிட்டு சுத்தி ஓடும், காலாது. மேற்பரப்புல மிதந்து கொண்டு
ஓடும். அப்போ அதுக்கு அடர்த்தி குறைய சொல்லி வரும். பொட்டாசியம் என்ன? பொட்டாசியம் என்ன? பொட்டாசியத்துக்குள்ள போட்டால் பொட்டாசியத்தை தண்ணிக்குள்ள போட்டால் என்ன செய்யும்? பத்தி எழுப்பிடும். எல்லாம் வெடித்தலுடன் சம்மந்தப்பட்ட முக்கியமான தாக்கங்கள். அடுத்தது வந்து பார்த்தோம்னா மக்னீசியம். இது மக்னீசியம் தான் விட. மக்னீசியம் என்ன செய்யும்? குளிர் நீரோட பெருசாக தாக்காது, சுடு நீரோட தாக்கும். அப்போ அது வரும். நீரோட எந்த உலோகங்களும் தாக்க முடியாது. நீரோட உலோகங்கள் அதாவது ஜட்டன் வராது, மக்னீசியம் வரும். பொருளொன்றின் இடப்பெயர்ச்சி பற்றி பின்னொரு கூற்றுகளில் எப்போதும் உண்மையானது. இடப்பெயர்ச்சி பற்றி எப்போதும் உண்மையானது. இதுவும் அந்த இதில் நம்ம 2வது யூனிட்ல செஞ்ச பேப்பரில் உள்ள கேள்விகள் தான் அதெல்லாம். இடப்பெயர்ச்சி என்ன செய்யும்? எப்பயும் உதாரணமா இந்த புள்ளியே இந்த புள்ளி பின்னு வைப்போம். இதுக்கு மிகக்குரிய தூரம் என்ன? மிகக்குரிய தூரம் இதான் மிகக்குரிய தூரம். அதான் இடப்பெயர்ச்சி. இதுக்கு இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம், எப்படியும் வரலாம். சரியா? அப்ப ஒன்று தூரம் இடப்பெயர்ச்சிக்கு சமனாக இருக்கலாம், அல்லது அதை விட பெரிதாக இருக்கலாம். நீ பாருங்க, அப்படி ஒரு விடை தூரத்துக்கு சமனாக இருக்கலாம், அல்லது இங்க என்ன கேட்டியாங்க? இடப்பெயர்ச்சி பற்றி தான் கேட்டியாங்க. அப்போ இடப்பெயர்ச்சி பற்றி கேட்டால் தூரத்துக்கு சமனாக இருக்கலாம், அல்லது அதை விட என்ன செய்யலாம்? தூரத்தோட குறைவாக இருக்கலாம். இப்போ அப்படியான விடத்தினா விட 4வது விட. சிலிக்கன் பளிங்குருவற்ற வடிவத்துக்கு உதாரணமாக அமையாதது. களி பளிங்குருவற்றது. களி பளிங்குருவற்றது திருவானைக்கல், மணல், ரத்தினக்கல். அதில் இந்த அதில் இன்னொன்று இருந்துச்சு என்னண்டா ரத்தினக்கல். இந்த புத்தகத்தில் பாருங்க, அதில் இன்னொரு உதாரணம் இருக்கு. இன்னொரு உதாரணம் ஒன்றிய பாருங்க, மறந்துட்டு. பின்வரும் ஒட்சைட்டுகளில் மூல இயல்பு கொண்ட ஒட்சைட் எது? மூல இயல்பு கொண்ட ஒட்சைட். ஃபர்ஸ்ட்டுக்கு மூல இயல்பு. முதலாவது மூல இயல்பு. உதாரணம் மூல இயல்பு தீர்மானிக்க காரணி pH. pH 1 to 14 வரைக்கும் இருக்கு. இதில் 7 நடுநிலை. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். முன்னுக்கு 1 to 6 மட்டும் மூலம். கடைசி 8 to 14 வரைக்கும் அமிலம். 1 to 6 வரலாம், 3 கிலோ மூலம். அதாவது அதில் என்ன வரும் விட? Al2O3 வந்து அது நடுநிலை. மூல ஒட்சைட்டையும் அமில ஒட்சைட்டையும் உருவாகும். SO2 Cl2O3 எல்லாம் மூலம் அமிலம். அப்போ இதுக்கு விட K2O வரும். அடுத்தது பாருங்க, 30வது கேள்வி. முடிஞ்சன இதோட MCQ முடியுது. நம்ம மற்ற அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பாருங்க. MCQ கிடையான ஒப்பமான தளமொன்றில் உள்ள 80 நியூட்டன் நிறைவுடைய ஒரு பொருள் 4 ms-2 எனும் மாறுபாடுகளை ஏற்படுத்த தேவையான விசையின் பரமன். கிடையான ஒப்பமான தளமொன்றில் உள்ள 80 நியூட்டன் நிறையுள்ள ஒரு பொருள் ஒன்றில் 4 ms-1 மாறுபாடுகளை விசையின் பரமன். F7MA பொருள் நிறை 80 நியூட்டன். ஆகவே திணிவு 8 கிலோகிராம். இதெல்லாம் எப்படி பார்க்குற? 100 கிராம் 1 நியூட்டன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி தந்தி. தியரி வீடியோவில் எல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணி. அப்போ F7MA எம்முக்கு 8 தர 6 முடுகள் எவ்வளோ? 6 முடுகள் 4. அப்போ எத்தனை? 32 நியூட்டன் வரும். விட எத்தனை வரும்? 32 நியூட்டன் வரும். கிடையாக ஒப்பமான தளமொன்றில் உள்ள 80 நியூட்டன் நிறைவுடைய பொருள் ஒன்றில் 4 ms-2 எனும் மாறுபாடுகளை ஏற்படுத்த தேவையான விசையின் பரமன். விசை சமன் திணிவு 6 முடுகள். திணிவு எவ்வளவு? நிறை தந்தியா? நிறை 80 நியூட்டன். நிறை 80 நியூட்டன்டா 8 கிலோ. அப்போ 8 கிலோவில் தான் பிரதிடணும். 6 முடுகள் 4. அப்போ 32 நியூட்டனாக இருக்கு. சரியா? பிள்ளைகள் இந்த MCQ இது நல்ல பேப்பர்கள் ஃபுல்லாக செய்யுங்க. அங்கே இதுவும் இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரக்சர் எஸ்ஐயும் இருக்கு. அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ 2 வீடியோ செஞ்சாச்சு. எல்லாம் செய்யுங்க. அடுத்தது ஒரு வீடியோ கஷ்டப்பட்டு செய்கிற வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்து பின்னைய பிரயோசனம் அடைங்க.
ஃபுல்லாக செய்யுங்க. நிறைய பேர் செஞ்சு அனுப்பிடுங்க, அனுப்பி வீடியோ அனுப்புங்கன்னு நான் வீடியோ செய்யப்படலை. இன்றைக்கு தான் அதை செஞ்சேன்னா. மற்றது ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக கிளாஸஸை ஃபுல்லாக ஜாயின் பண்ணுங்கள். எல்லாருக்கும் கூட நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க. எல்லோரும் பார்க்கட்டும், எல்லோரும் படிக்கட்டும். சரி, இதோட முடிச்சுக்கோ.